மகளை எடுத்து அரணார் ஒன்று செய்து சேர்த்து மகளை எடுத்து மூணார் ஒன்று செய்து இது பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். இருக்குமா என்னை காலையா என்னை பாடி பண்ணுகிறான். அதனாலே இந்த விஷயத்தை பாசனத்திலே சொல்லிவிடலாம். திருக்கரையூர் போனுமா எங்கனால புலத்த முடியல, பிடிக்க முடியல. ஆத்து மணலை எடுத்து வீசுறோம் பாஸ். குப்பு குப்பு குப்புன்னு நெருப்பு வருது பாஸ். உங்களால் முடியவில்லை பாஸ். ஆளை அனுப்புறது எந்த விஷயமா இருந்தாலும் ஆளை அனுப்புறது அத்தமோ, நாமளே போறதுதான் உத்தமம்பாங்க. ஆள் அனுப்புறா பாத்தியா, நேரடியா நானே போகணும். ஆமா சரி, நேரா போய் அடி வாங்கலாம் பாசமே. போனா நெருப்பு அடிக்கிறதா? ஆமா, குடிக்க முடியல. நானும் பொன்மையமான ரத்துல உட்கார வச்சு கூட்டிட்டு போறேன். போடா வாடா
கிருஷ்ணா காலகதை வச்சிடாத. நல்லவன் என்று பொறுமையா வாடா வாடான்னா வர மறுக்கிறான். அப்படியா? இவனை இப்படியே விடக்கூடாது. பாச கயிற்றை போட்டுதான் இழுக்க வேண்டும். அது இறங்க போடுமா பாஸ்? போடாது. அது புட்டரையத்தான் பிடிச்சு புட்டுக்கணும். குடுக்கிறத கொடுத்தாலும் குருடி தானே குத்துவாளாம். அந்த மாதிரி குத்துடா. நம்ம பாஸ் மயிரப்புடங்க போறாரு. சித்திர கதைகளை வெல்லுமா? சித்திர கதைகளை வெல்லுமா? எருமா இந்த கல்லுக்கால வர தருமா? ரெடி பண்றோம். எருமா இந்த கல்லுக்கால வர தருமா? பரமேஸ்வரா, அஞ்சவே வேண்டாம். ஆதிசிவன் இருக்கும் போது பயப்பட வேண்டாம். பரமேஸ்வரன் இருக்கும் போது. ஆனால் 10 நேரம் நீங்க வராமல் போயிருந்தா ஐயோ அந்த பொல்லாத எமையா உயிரை பிரிச்சுட்டு போயிருப்பானே சுவாமி. அப்பா மார்கண்டா, உனக்கு நான் ஆயுள் கொடுத்தது 16 தான். சரி, எமனால தவறில்ல. உனக்கு பாத்தகார எம தர்மம் போட்டிருந்தா நான் விட்டு இருப்பேன். என்னையே கோரி இந்த லிங்கத்தை கட்டிப்பிடித்து பரமேஸ்வரா கங்காதரா அழகண்டா திருநீர் சொல்லி என்ன கும்பிட்டு இருந்த பாரு. என்னுடைய லிங்கத்துக்கே யமதர்மன் பாத்திரையை போட்டு விட்டான். உனக்கு கொடுத்தது 16 ஆயுள் தான். அதனால் என்னுடைய லிங்கத்துக்கு போட்டபடியால் யமதர்மனை மடித்து விட்டேன். ஆனால் திருக்கடையூரிலே ஆத்து மணலை அள்ளி லிங்கமாக செய்து உன்னாலப்பட்ட மார்கண்டே என்னை கோரி தவறு செய்த பாரு. உனக்கு 10 மார்கண்டன் இது வரைக்கும் வைத்தார்கள். இனிமேல் இன்னும் 16 ஆயுளுடைய மார்கண்டால் உனக்கு வரத்தை கொடுக்கிறேன். 16 ஆயுள் கொடுத்தது நீங்க தான். ஆனா இப்பொழுது என்றும் 16 எப்பொழுதும் 16 என்றால் இப்ப எப்படி 16 வயதாக இருக்கிறீயே நீ சாகு வரை 16 வயதாக எப்பொழுதுமே இருப்ப. சாக மாட்டாய். வயது முடிந்தா மறுபடியும் 16 ஆயுள். சாமி ஆகட்டும் சாமி. போன என் கணவர் மகனை காணம்னு சொல்லி என் தாய் தந்தை வழி மீது விளைவித்து காத்து கொண்டிருப்பாங்க. எனக்கு மட்டும் கிடையாது, இன்னும் ஆதிசிவனை கோரி பூலோகத்துல எத்தனையோ பக்தர் எல்லாம் தவம் செய்வாங்க. அவங்களுக்கும் பூலோக மக்களுக்கும் நீண்ட ஆயுள் தரணும் சுவாமி. மார்கண்டா, உனக்கு எப்படி 16 ஆயுளை கொடுத்தேன் அது போல நம் நாடகத்தை ஆயிரக்கணக்கில் செலவு செய்து நாடகம் விட்டாரு மகராஜ் குடும்பத்தார். அவங்க பிள்ளைகளுக்கும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க வந்த பெரியோர் தாய்மார்கள் குடும்பத்திற்கும் உனக்கு 16 ஆயுள் இன்னும் 16 ஆயுள் கொடுத்தாங்க. அது போல எல்லா மக்களுக்குமே நான் 16 ஆயுள் வரத்தை கொடுக்கிறேன்ப்பா. சென்று என் தாய் தந்தை பார்த்து வருகிறேன். ஆகட்டும் சுவாமி, போய் வா. நன்றி.
பேசுகின்றவர்களே, என்ன தகுதி இருந்தால் மாநிலங்களுக்கு போடப்பட்ட பாசனையை என்னுடைய லெங்கத்தில் என் தலைக்கு செலுத்துக்கே போட்டு விட்டாங்க. அவனை உயிரோடு விடவில்லை. என் சூழாத்தால் குத்தி அவனை கொண்டு விட்டேன். என்ன நடக்குமோ பார்க்கலாம். யாரோ பெண்ணானவள் அழைக்கிறாள். ஒரு பெண்ணானவள் வந்து கொண்டிருக்கிறார். யாரம்மா என்னை கோரி தவிர யார் நீ? பூமாதேவி வந்திருக்கேன். பூமியை தாங்கக்கூடிய பூமாதேவி என்ன தேடி வந்த காரணம் என்னம்மா? காரணம் தெரியுமா? நான் எதுக்காக வந்தேன்? பூமி வாரம் தாங்க முடியல. யமனை கொண்டுட்டீங்க. இந்த யமனை கொண்டதுனால எந்த உயிருமே இறக்கல. எல்லாம் பிறந்த வாக்கில் அப்படியே இருக்குது. யமனுக்கு பூமி பாரம் என்ன தாங்க முடியல. அந்த யமனை எழுப்பலாய் உயிர்ப்பித்து கொடுத்தால் கொடுங்க. ஏன்னா பூமி தாங்க முடியாது. பூமியை நான் விட்டுருவேன். ஆமா சுவாமி. யமனுக்கு உயிர் கொடுத்தால் கொடு. பூமி பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் உயிரோட அப்படியே இருக்கிறது. அப்படியே இருக்கு. பிறப்பு தான் இருக்கிறது. தருமை இறப்பே தெரியாது. அதனால யமனை உயிர் எழுப்புகிற. அப்படியா? விடாதம்மா. சரி சுவாமி. ஏன்னா பூமி விட்டால் மக்கள் என்ன ஆவார்கள்? பூமி தாங்க முடியாது. மாட்டு படித்து விடுவார்கள். பூமி விடாது. யமனுக்கு நான் உயிர் கொடுத்து எழுப்புறேன். மறுபடியும் உயிர் கொடுத்துட்டோம். கொம்படிக்கு வரமாட்டான். போட்டு கழிப்பிட போறான். மறுபடி உயிர் கொடுத்திருக்கு. நீங்க பேசாம கொண்டிருந்தாலே பரவாயில்லை. என்ன வேலை? உயிரை பார்த்து போடுகிறார். உன்னை கொண்டிருக்க மாட்டேன். யாரு இந்த பரமேஸ்வர லிங்கம்? எனக்கே நீ பாத்தகரை போட்டுக்கிறா? நான் மார்கண்டனுடைய சிரத்துக்கு தான் போட்டிருந்தேன். ஆனால் உங்கள் மீது படுத்திருந்தானா? கருத்துக்கே போட்டு விட்டாய். சரி, என்னையே கொல்ல துணிந்து விட்டாய். என்ன சூழாத்தால குத்தி கொண்டு விட்டேன். சரி போகட்டும். நடந்தது நடக்கட்டும். இப்ப மறுபடியும் போய் உயிர் பிடிச்சிருக்கா? மறுபடியும் நான் போய் உயிரை பிடிக்கணுமா? ஆவுனா கொண்டுவாங்க, ஆவுனா பிறக்க வைப்பாங்க. இந்த தொழில் மட்டும் செய்யணும். போய் புரிய உயிர கடவுளே, இனிமேல் இந்த தொழிலை நான் செய்வது கிடையாது. சாராயத்துக்கு முள்ளோட்டினாச்சும் நான் பொழைச்சிக்கிறேன். போகாதப்பா. நீ புடிக்கலன்னா உலகத்துல பிறகு தவிர இருக்கிறதே கிடையாது. சரி, நீ உயிரை பிடிச்சிட்டு ஆகணும். நான் உயிரை பிடிப்பதா இருந்தா என்னை எப்பொழுது பூமியில இறக்கினாங்களோ அப்பொழுது இந்த உயிரினமெல்லாம் வயதானீங்க சாதனை நீ என்ன பண்ற? மூத்தாண்டாளி வச்சு புதைச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னும் உயிர் மட்டும் போகல. அதனால தோட்டியை விட்டு பல ஊதிரா என்று அம்கோத்தைகள் அடித்தால் நான் போய் உயிரை பிடிக்கிறேன். உடனே சாமு தோட்டி விட்டு போய் தோட்டி
ஊர் முழுவதும் போய் ஏப்பா, நான் தான்ப்பா உங்க அப்பன் தோட்டி பையன் வந்திருக்கிறேன். ஆமா எங்க அப்பன் தோட்டி நீ அஜமானா உங்க அப்பனுக்கு தோட்டி பையன் வந்திருக்கிறேன். இருக்கட்டும். நீ என்ன உனக்கு உத்தரவாங்க? நீங்க யாருமா? உமாதேவிப்பா. உன்னை நான் தாங்கிட்டு இருக்கிறேன். ஏய் அகில உலகத்துக்கு சென்று என்னவென்று அடிக்கிறாய்? பல ஊதிர என்ன இருந்தாலும் அடிக்கிறது நீ சொன்னத. எனக்கு காலையில நுர தண்ணி காசு கொடுத்துடணும். கவலையப்படாத. 10 ரூபாய்க்கு சோப்பு தூள் வாங்கி குண்டாவில போட்டு கரை நுர வந்துரும். அந்த ஊதி எம தருமன்னு அடிக்கடி காட்டுறேன். நீங்க சோப்பு நுர கேட்கலாம், தெளிவு தண்ணி கேட்கலாம். உனக்கு தானே பல முதிர்னு அடிச்சிட்டு வா. உனக்கு எந்த தண்ணி வேணும் வாங்கிக்கலாம் போ. வயதானங்க சாகல கூட்டாந்தாலி வச்சு பொழிச்சிருக்கிறாங்க. உயிர் போகாம இருக்குது. பல உதிர்னு அடிச்சிட்டு விதி வா. ஏழுங்க மகாஜனங்களே, நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், பாருங்க, நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நாடு ஊமகுடி டாக்டர் வராங்க. இல்லப்பா இப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என்ன சொன்னேன்? ஹோமியோபதி டாக்டர் போய் எல்லாம் போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோ. அப்படி குடும்ப கட்டுப்பாடு பண்றா ரேஷன் கார்டு ரத்தம் ரேஷன் கார்டு மட்டும் இல்லையா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓஎம்பி பணம் 1000 ரூபாய் வாங்குறீங்க, அதுவும் அவுட் ஆகுதுங்க. ஏரியால கார பொம்பளைங்களுக்கு ஏரியால அட்டை ரத்தம் ஆகுதுங்க. ஆயாபாரி எடுத்துட்டு அப்படி அடிக்கணும். கேளுங்க மகாஜனங்களே, நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், பாருங்க வேப்படிதால பெரிய ரோட்ல வெள்ள பண்ணி போடுறாங்க. 6 மணிக்கு போனா அரைக்கலாம் எடுக்கலாங்க, 5 காலுக்கு போனா அது கிடைக்காதுங்க. போடுவாங்க. அப்படி அடிச்சோனே அப்படி அடிச்சுக்கலாம். இப்படியா போடுறாங்க? போனாலே மறந்து போயிருது. கேளுங்க மகாஜனங்களே, ஆமா அப்படிதானே. பழுத்த பழம் ஊதற, 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 பழுத்த பழம் ஊதற. என்னடா ஏன்டா பண்ணி வரது பாத்தீங்களா? டேய் 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 தண்ணி ஊத்திட்டு நெல் நெஜமான கல்ல அடிச்சுறாடா. டேய் ஏன்டா பழுத்த பழம் ஊதற? பாட்டியா இன்னைக்கா நாளைக்கான சொல்லி ஞாபகம் கலக்குறோம். நாங்க மூத்தாண்டாறு வச்சு படிச்சு வச்சிருக்கிறோம். ஏதோ பள்ளிக்கூடம் போகும்போதும் வரும்போதும் 1 ரூபா 2 ரூபா 4 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து ஏதோ எங்களை பாத்துக்கிறோம். பழுத்த பழமுதிரா பழுத்த பழமுதின்னு சொல்லி எங்க பாட்டியால கண்டார் வழி பாத்துக்கலாம். நான் பழுத்த பழவுதர்ன்னு அடிக்கிறதுக்கு வந்தவன இந்த பள்ளிக்கூடத்து பசங்களா சேர்ந்துக்கிட்டு எங்க தாத்தா பாட்டினா நாங்க தெய்வமா வச்சு மூத்தாண்டாடியில உட்கார வச்சுக்கிட்டு நாங்க கும்பிட்டு இருக்கிறோம். நாங்க எங்க தாத்தா பாட்டி சாவம் சொல்றியாடான்னு சொல்லி அண்ணா முன்னாடும் கல்லாடும் என்ன அடிச்சுட்டீங்களா? இப்ப அடிக்கிறதா போடுறோம். பணம் உதற, பிஞ்சு உதற, காய் உதற, மொக்கு உதற, பணம் உதற, பிஞ்சு உதற, காய் உதற, மொக்கு உதற, பூ உதற, ஒரு கோபம். பல உதிரன்னு அடிக்க சொன்னேன். என்ன அடிச்சுட்டானுங்க? சுண்ணி பசங்க என்ன அடிச்சுட்டானுங்க? எத்தனை பேர் என்ன அடிக்கிறா? தண்ணி கட்டுறவங்க அடி வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. என்ன அடிச்சுட்டாங்க? எங்க தாத்தா பாட்டி நாங்க மூத்தாந்தாரி வச்சு சாமி மாதிரி பாத்துட்டு நாங்க இருக்கிறோம். எங்க தாத்தா பாட்டி சாவு சொல்லிடான்னு சொல்லி எல்லாரையும் முன்னெடுத்து அடிக்கிறானுங்க. எதனா கை சிக்கிறத வச்சு அடிச்சுட்டாங்க. எனக்கு மத்திச்சு பாரு கோபம். பழம் உதரா, பிஞ்சு உதரா, காய் உதரா, மொக்கு உதரா, பூ உதரா, பழம் உதரா, பிஞ்சு உதரா, காய் உதரா, மொக்கு உதரா, பூ உதரா, அட்டு கடவுளே, தோட்டி பையனாகப்பட்டவன் தம் கோசையில் அடிக்கும் பொழுது பல உதிர என்று அடிக்கும் பொழுது பள்ளிக்கூடத்து பசங்க செய்த வினையால பிஞ்சு உதிர, காய் உதிர, மொக்கு உதிர என்று அடித்து விட்டான். ஆமா, இந்த மொக்குனா என்ன? அப்பா யமதர்மா, மொக்கு என்றால் பௌத்தியில் இருக்கப்பட்ட 3 மாதம் 4 மாதம் கருவு. பூ என்றால் அதாவது குழந்தைகள்.
கடவுளை காய் காய் என்றால் பருவமுள்ள பையன், பழம் பழம் என்றால் முதியவர்கள். ஓ அதனால அவன் சொன்ன பிரகாரம் தோட்டி அடித்தது உண்மைதான், அடித்தது மாறாது. முக்கு என்றால் கருவு 3 மாசம் 4 மாசம் கழிஞ்சு போதில்ல, கருவு. ஆனா பிஞ்சு என்றால் அதாவது 4 லட்சம் 5 லட்சம் பிள்ளைங்க அது அழிஞ்சது. வாலிப காய் என்றால் பருவமுள்ள வாலிபர்கள் அதையும் சாகுறாங்க. 20 to 25 இப்படி சரி. பலபதிர்னா முதியோர்கள். அன்னைக்கு இவர் அடித்தது அப்படியே பழித்தே தீரும், ஏன்னா மாறாது. அப்படியா? ஆமா. கடவுளே, அப்படி இருந்தாலும் நான் மறுபடியும் உயிர் பிடிக்க போவதா இருந்தா தோட்டி பையன் பிஞ்சுதிரை காயுதிரை முக்குதிரை என்று அடித்து விட்டான். ஒரே வீட்டுல ஒரே ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையுடைய ஆயுள் முடிந்து விட்டது. முடிஞ்சா நான் போய் உயிர் பிடிக்கணும். அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்னன்னு பேசுவாங்க, பாலா போன ஏம வந்தான், என் பிள்ளையை தான் பிடிக்கணுமா அப்படின்னு அந்த வீட்டுல இருக்கிறவங்க பையனை தான் பெற்று வச்சு தவமா தவறுந்து 1000 கோயில்ல வந்து வேண்டுதல் வச்சு இந்த பாலா போன எமைய புடிச்சிட்டு போயிட்டான். அவன் நல்லா இருப்பானா, நாசமா போயிடுவானா, காசு போய் அடிச்சு சாவுவானா, காலையில சாவுவானா, இல்ல போற வழியில் சாவுவானா, ஆட்டா மருந்து குடிச்சிட்டு சாவுவானா, ஏரி வேலையில தண்ணி வந்து சாவுவானா, பேசல எடுத்து சொல்றாரு. பேசுறாங்களோ ஏன்னா ஒன்னா பேசு. மாசமா வளர்த்தின குழந்தை ஆயுள் முடிந்தா என்னுடைய வேலையை நான் செய்வேன். அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஆளா போன ஏமம் வந்தா என் பிள்ளையை தான் பிடிக்கணுமா அப்படின்னு பேசுறாங்கல்ல. அந்த இழி சொல் என் மீது வரக்கூடாது. அதாவது நீ என்ன பண்ற, உன் பேரு கெட்ட பேர் வரக்கூடாது. உன் பேர் வராம இது வரைக்கும் கெட்ட பேர் வந்திருக்குது, நீ மேல கெட்ட பேர் வரக்கூடாது. கவலைப்படாத. நீ என்ன பண்ற, ஒரு மரத்து மேல இருக்கிற அந்த பையன் மரத்து மேல ஏறான், மரத்து மேல மாயமா இருந்து மரத்தை விட்டு தள்ளி விட்டுற. அப்ப மரத்தில் கீழே விழுந்தா செத்து போயிட்டு பத்தல ஏறான், பத்தல இருக்கிற பத்தல விழுந்து செத்தான். ஓ அப்படி அப்புறம் ஏரி வேலைக்கு போனான், ஏரியில விழுந்து செத்தான். மரத்த ரயில்ல போனான், ரயில் அடிப்படி செத்தான். அப்படி பேரு அப்படி போயிடும். என் பேர் வராது. பூஜையாகி போனோம், பாயிண்ட் புருஷங்காரன் ஆளை வச்சு கொண்டோம் அப்படின்னு வந்துரும். காமெடி சூப்பர். எங்க என்னுடைய சாரதூதர்களை கூப்பிடு, பாட்டியா ஒண்ணு இழுத்துட்டு கிடக்கலாம், போய் உயிர் கிடைக்கலாம். தாய்மார்களே பெரியவர்களே, அன்னைக்கு பரமேஸ்வரன் கொடுத்து பலமுதிர்தான் சொன்னார். ஆனா தோட்டி அந்த அவர்களை அடிக்க அவ கோபத்துல என்ன பண்ணிட்டான், பிஞ்சு உதிரை காய் உதிரை பலமுதிரை முதிரை எல்லாம் சொல்லி அடிச்சுட்டாரு. ஆனா அன்னைக்கு அடிச்சுட்டான். பரமேஸ்வரன் கொடுத்து பலமுதிர்னா பெரியதான் வரத்தை கொடுத்தார். அந்த பள்ளிக்கூடத்தை பிள்ளைங்க அடிக்கவும் தோட்டி வந்து கோபத்துல அடிச்சு விட்டாரு. அது அடிச்சு அதனால தான் இன்னைக்கு கோபத்துல இந்த கருவும் போகுது, உறந்த குழந்தையும் போகுது, வாலி மாடுகளும் சாவுறாங்க, வயிற்றாளுங்களும் சாவுறாங்க. அது அப்படி இருந்தாலும் இப்ப மாடுகளுக்கு வரத்தை கொடுத்து அனுப்பி விட்டு